ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ரீசெண்ட் டேஸாக குக் வித் கோமாளியில் ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கிற இந்த பச்சை வெங்காய சட்னி தாங்க. ஆனால் எங்கள் அம்மத்தா வந்து நாங்கள்லாம் குழந்தையா இருக்கும்போதே செஞ்சு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான ரெசிபி தாங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நெல்லிக்காய் சைஸுக்கும் கொஞ்சம் குறைஞ்ச அளவுக்கு வந்து புளியை வந்து எடுத்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற போல் வரமிளகா வந்து சேர்த்திக்கிங்க. இந்த ரெசிபிக்கு வரமிளகா சேர்த்திக்கிங்க. பச்சை மிளகாயை விட வரமிளகா வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. புளியும் வரமிளகாயும் அரைப்படுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்காக ஒரு 1/4 டம்ளருக்கு குறைவாக வந்து தண்ணி சேர்த்திக்கிறேங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறங்க நம்ம 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயங்களை சேர்த்திக்கலாங்க. பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் தாங்க இந்த சட்னிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 4 பல் பூண்டு வந்து சேர்த்திக்கிங்க. அப்புறம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்தும் போது இந்த சட்னி இன்னும் கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட் இருக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திட்டு தண்ணி சேர்த்தாமல் வந்து இந்த மாதிரி கொரகொரப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சட்னிக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். கடாயில் கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் சேர்த்திட்டுங்க. எப்போது நம்ம தாளிக்கிற போல் கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கறிவேப்பிலை, கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்திக்கிங்க. இந்த தாளிப்பு கூடையே வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காய கலவையை வந்து உள்ளே சேர்த்திக்கலாங்க. லைட்டாக ஒரு சின்ன கொதி வந்தோன்னே ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கிங்க. இந்த சட்னி வந்து மிக்சியில் செய்கிறத விட அம்மியில் அரைச்சி பாருங்கள், இன்னும் கூடுதல் சுவையாக இருக்கும். இந்த சட்னி இட்லி, தோசைக்கு ரொம்ப பர்ஃபெக்டான காம்பினேஷனாக இருக்குங்க. அதே சமயம் நல்லா கஞ்சிக்கும் வந்து சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.